வணக்கம். நீங்க அனுப்பியிருந்த அந்த யூடியூப் வீடியோவ வச்சு நாம இன்னைக்கு ஒரு ஆழமான அலசல் பண்ணலாம். எஸ்ஐ தேர்வை எழுதிட்டு ஒரு மாதிரி ம், ரிசல்ட்டுக்காக ஒரு பதற்றத்தோட காத்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும். இந்த நேரத்துல இந்த கட் ஆஃப் பத்தின கணிப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் உதவியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப குழப்பமாவும் இருக்கும். வாங்க, இந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கொண்டு வர முடியுமான்னு பாப்போம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடியோ டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ தேர்வு 2025க்கான கட் ஆஃப் மதிப்பெண்களை கணிக்க முயற்சி பண்ணுது. ஆனா இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. தேர்வு ரொம்ப டஃப்னு எல்லாரும் சொல்லும் போது இவங்க சொல்ற கட் ஆஃப் எண்கள் கொஞ்சம் அதிகமா தெரியுது. இந்த முரண்பாடு தான் இன்னைக்கு நாம விடுவிக்க போற புதிர். ஏன் இப்படி ஒரு ஆச்சரியமான கணிப்பு? அத படிப்படியா பார்க்கலாம். கரெக்ட். இந்த காணொளியில அவங்க ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க. இது தேர்வு எழுதின நூற்றுக்கணக்கான மாணவர்களோட ஃபீட்பேக். ம் போன வருஷத்தோட கட் ஆஃப், இந்த வருஷ கேள்வித்தாளோட அந்த கடினத்தன்மை, இதையெல்லாம் வச்சு செஞ்ச ஒரு தோராயமான கணிப்பு தான் சொல்றாங்க. ஓகே, இது அபிஷியல் கிடையாது. ஆமா, இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. ஆனா இந்த கணிப்புக்கு பின்னாடி சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதை நாம ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல அந்த எண்களை பாத்துடலாம். ஆண் தேர்வர்களுக்கு என்ன கட் ஆஃப் வரலான்னு அந்த வீடியோ சொல்லுது. ஆண் தேர்வர்களுக்கு அவங்க மதிப்பெண்கள் அப்புறம் கேள்விகளின் எண்ணிக்கை ரெண்டையுமே கொடுத்திருக்காங்க. பொதுவா அவங்க சொல்றது என்னன்னா, பொது பிரிவு, அதாவது ஜெனரல் கேட்டகரியில வரவங்களுக்கு 55 மதிப்பெண்களுக்கு மேல இருக்கலாம். 55ஆ? ஆமா, 55+. அதாவது 110 கேள்விகளுக்கு மேல சரியா பதில் எழுதியிருந்தா நீங்க அடுத்த கட்டத்துக்கு தயாராகலாம். ஒரு நிமிஷம். 55 மதிப்பெண்கள், அதாவது 110 கேள்விகள்ங்கிறது எனக்கு கொஞ்சம் அதிகமா தெரியுது. சோஷியல் மீடியால எல்லாம் நிறைய பேர் 50, 52 தான் வரும்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த முரண்பாட்டை பற்றி வீடியோல ஏதாவது சொல்றாங்களா? நல்ல கேள்வி. இதுதான் பலரோட மனசுலயும் ஓடிட்டு இருக்கு. இந்த காணொளி ஏன் இந்த அதிக எண்ண சொல்லுதுங்கிறதுக்கான காரணங்களை நாம அடுத்து விரிவா பார்க்க போறோம். ஆனா இப்போதைக்கு மத்த பிரிவுகளுக்கும் பார்த்திடலாம். அடுத்து பிசி எம்பிசி, அதாவது பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு. இந்த கட் ஆஃப் 53ல இருந்து 55 மதிப்பெண்கள் வரை இருக்கலாம். கேள்விகள்ல சொன்னா 106ல இருந்து 110. ஓகே, அப்போ ஜெனரல் கேட்டகரியில இருந்து ஒரு 2 மார்க் குறையுது. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு? எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு 50ல இருந்து 53 மதிப்பெண்கள் வரை இருக்கலாம். இது ஒரு 100ல இருந்து 106 கேள்விகளுக்கு சமம். கடைசியா பிசி முஸ்லிம் பிரிவினருக்கு 48ல இருந்து 50 மதிப்பெண்கள். ஓகே, அதாவது 96ல இருந்து 100 கேள்விகள் வரை இருக்கலாம்னு கணிக்கிறாங்க. இதுதான் அந்த பொதுவான போக்கு. ஜெனரல்ல இருந்து ஒவ்வொரு பிரிவுக்கும் சுமார் 2 மார்க் குறையுது. இது ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுக்குது. இதுல இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா, முன்னாள் ராணுவத்தினர் மாதிரி சிறப்பு ஒதுக்கீட்டுல வர்றவங்களுக்கு ஏதாவது தனியா கணிப்பு இருக்கா? அவங்களுக்கு ஒரு பொதுவான வழிகாட்டுதல் தராங்க. அவங்க தங்களோட சமூக பிரிவுக்கான கட் ஆஃப்ல இருந்து ஒரு 3ல இருந்து 4 மதிப்பெண்கள் வரை குறைச்சு கணக்குல எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஓ, உதாரணத்துக்கு? உதாரணத்துக்கு ஒரு பிசி தேர்வரோட கட் ஆஃப் 53ன்னா அதே பிசி பிரிவுல விளையாட்டு வீரரா வர்றவரு 49 அல்லது 50 மதிப்பெண் எடுத்திருந்தாலே பிசிக்கல் டெஸ்டுக்கு தயாராகலாம்னு சொல்றாங்க. சரி, ஆண்களுக்கான இந்த எண்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பெண்கள் விஷயத்துல கதை கொஞ்சம் மாறுபடுமே. குறிப்பா போன வருஷத்தோட ஒப்பிடும்போது இல்லையா? அவங்களுக்கு எப்படி கணிச்சிருக்காங்க? ஆமா, பெண்கள் விஷயத்துல அவங்க ஒரு முக்கியமான ஒப்பீட்டை முன்வைக்கிறாங்க. முதல்ல எண்களை பாத்திரலாம். பொது பிரிவு பெண்களுக்கு 53 மதிப்பெண்களுக்கு மேல, அதாவது 106 கேள்விகளுக்கு மேல சரியா இருந்தா தயாராகலான்னு சொல்றாங்க. இங்க தான் அந்த முக்கியமான பாயிண்ட் வருது. போன முறை பிசி எம்பிசி பிரிவு பெண்களுக்கே கட் ஆஃப் 55 மதிப்பெண்கள் இருந்திருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, அதனால இந்த முறை கேள்வித்தாள் எவ்வளவு கடிதமா இருந்தாலும் கட் ஆஃப் 45 அளவுக்கெல்லாம் குறைய வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான தகவல். அப்போ மத்த பிரிவுகள்ல இருக்கிற பெண்களுக்கு என்ன கணிப்பு? பிசி எம்பிசி டிஎன்சி பிரிவுகளை சேர்ந்த பெண்களுக்கு 51ல இருந்து 52 மதிப்பெண்கள் வரையும். அதாவது 102, 104 கேள்விகள். கரெக்ட். அப்புறம் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 48ல இருந்து 51 மதிப்பெண்கள் வரையும், அதாவது 96ல இருந்து 102 கேள்விகள். பிசி முஸ்லிம் பிரிவினருக்கு 46ல இருந்து 48 மதிப்பெண்கள் வரை கணிக்கிறாங்க. சிறப்பு ஒதுக்கீட்டை பொறுத்தவரை ஆண்களைப் போலவே ஒரு 4ல இருந்து 5 மதிப்பெண்கள் வரை குறைச்சுக்கலாம். ஓகே, இப்போ அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். தேர்வு கடினம், அதுல சந்தேகமே இல்ல.
தமிழ் வரலாறு பகுதிகள்ல இருந்து கேள்விகள் வரல, கெமிஸ்ட்ரி ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னு ஒரு மித்த கருத்து இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கட் ஆஃப் எண்கள் ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு? இந்த முரண்பாட்டை நாம இப்போ உடைப்போம். என்ன காரணங்களை இந்த காணொளி முன்வைக்குது? மிகச்சரியான கேள்வி. இந்த காணொளியோட மையமே இந்த விளக்கம்தான். அவங்க 3 முக்கியமான காரணங்கள சொல்றாங்க. முதல் காரணம் போட்டியின் யதார்த்தம், ரியாலிட்டி ஆஃப் காம்படிஷன். போட்டியின் யதார்த்தம். அத கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது அவங்க டிஎன்பிசி குரூப் 4 தேர்வை ஒரு சூப்பரான உதாரணமா காட்டுறாங்க. ஆமா. அந்த தேர்வும் ரொம்ப கடினம்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. கட் ஆஃப் 140 கேள்வி வரும்னு எதிர்பார்த்தா கடைசியில 150க்கு மேல எடுத்தவங்களுக்கு தான் வேலையே கிடைச்சது. சரிதான். அதே மாதிரி தான் எஸ்ஐ தேர்வுலும் நாம யாருமே இவ்ளோ மார்க் எடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கலாம். ஆனா லட்சக்கணக்கான பேர் எழுதும்போது ஒரு சின்ன சதவீதம் பேர் எப்படியும் அதிக மதிப்பெண் எடுத்திருப்பாங்க. அதுதான் யதார்த்தம். இதுதான் இந்த அலசல்ல மிக முக்கியமான பாடம்னு நான் நினைக்கிறேன். தேர்வு கடினமா இருந்தா கட் ஆஃப் குறையும்னு ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த வீடியோ அந்த நம்பிக்கையை உடைக்குது. சொல்லப்போனா 1000 பேர் மெதுவா ஓடுனாலும் முதல் 100 இடங்களை பிடிக்க போறவங்க வேகமா தான் ஓடுவாங்கற மாதிரி இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் அவங்க சொல்ல வர முதல் பாயிண்ட். இரண்டாவது காரணம் காலியிடங்கள் மற்றும் அந்த தேர்வு விகிதம். 1.5 ரேஷியோ. ஆமா, நம்மகிட்ட இருக்கிறது சுமார் 1300 காலியிடங்கள். அடுத்த கட்டமான உடல் தகுதி தேர்வுக்கு 1:5 ரேஷியோல தான் கூப்பிட முடியும். அதாவது சுமார் 6500 பேர். தேர்வு எழுதின நிறைய பேர் 90ல இருந்து 98 கேள்விகள் போட்டிருக்கேன்னு சொல்லும்போது கட் ஆஃபே அதே அளவுல வச்சா பல்லாயிரக்கணக்கான பேரை கூப்பிட வேண்டியிருக்கும். ஃபில்டர் பண்ண முடியாது. முடியாது. அதனால வடிகட்டுறதுக்காகவே கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமா வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. 1/5 விகிதத்துல வடிகட்டணுங்கிறது சரிதான். ஆனா கட் ஆஃபை இவ்ளோ அதிகமா வச்சா தகுதி இருந்தும் ஓரிரு மார்க்ல வாய்ப்பை இழக்கிறவங்க பாதிக்கப்பட மாட்டாங்களா? இது ஒரு நியாயமான அணுகுமுறையா? இது ஒரு கடினமான கேள்வி. ஆனா தேர்வு முறையோட அமைப்பு இப்படிதான் இருக்கு. இங்க தான் அவங்க 3வது மற்றும் மிக முக்கியமான காரணத்தை சொல்றாங்க. அது என்ன? அதுதான் உளவியல், சைக்காலஜி பகுதி. ஓ, அப்போ சைக்காலஜி பகுதி தான் இந்த ஆட்டத்தையே மாத்த போற வைல்ட் கார்டா இருக்க போகுது. இது பலருடைய கணக்கையும் தகிடம் மறிக்கலாமே. நிச்சயமா. சைக்காலஜி பகுதியில இருக்கிற பல கேள்விகளுக்கான பதில்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். குறிப்பா அந்த அனுமானம், அதாவது அசம்ஷன் மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் போர்டு என்ன விடைய ஃபைனலா கொடுக்குதுங்கிறத பொறுத்து பலரோட மதிப்பெண்கள் 2லேருந்து 3 மார்க் வரைக்கும் ஏறலாம் இல்ல இறங்கலாம். ஆமா ஆமா. அதனால டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வர்ற வரைக்கும் யாருமே தங்களோட மதிப்பெண்ணை உறுதியா சொல்ல முடியாது. இந்த நிச்சயமற்ற தன்மை தான் கட் ஆஃப் கணிப்புகளை ஒரு தோராயமானதா மாத்துறது. புரியுது. அப்போ இந்த கணிப்புகள் காரணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தேர்வர்கள் என்ன செய்யணும்? ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா இல்ல தயாராக ஆரம்பிக்கலாமா? இதுதான் எல்லார் மனசுலயும் இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இந்த காணொலியோட முக்கிய நோக்கமே இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறது தான். அவங்க சொல்ற மிக முக்கியமான அழுத்தமான அட்வைஸ் என்னன்னா, காத்திருக்காதீர்கள். ஓ. ஆமா, சீக்கிரமே எலெக்ஷன் வரப்போறதால தேர்வு முடிவுகள், பிசிக்கல் டெஸ்டுக்கான அறிவிப்பு எல்லாம் ரொம்ப வேகமா வர வாய்ப்பு இருக்கு. முடிவு வந்த பிறகு தயாராகலான்னு உட்கார்ந்தா கண்டிப்பா நேரம் போதாது. இதுதான் அவங்க கொடுக்கிற எச்சரிக்கை. சரி, உடல் தகுதி தேர்வுன்னு சொல்லும்போது அதுல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு? அத பத்தியும் அந்த வீடியோல விளக்குறாங்களா? ஆம், ரொம்ப தெளிவா விளக்குறாங்க. இதுல 2 முக்கிய பகுதிகள் இருக்கு. முதல் கட்டம் உடல் அளவீட்டு தேர்வு, பிஎம்டி, அதாவது பிசிக்கல் மெஷர்மென்ட் டெஸ்ட். ஓகே. ஹைட், செஸ்ட். ஆமா, இதுல ஆண்களுக்கு குறைந்தபட்ச உயரம் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 167 சென்டிமீட்டர், மார்பளவு 81 சென்டிமீட்டர் இருக்கணும். பெண்களுக்கு குறைந்தபட்ச உயரம் 159 சென்டிமீட்டர், எஸ்சி எஸ்டிக்கு 157 சென்டிமீட்டர். இதுல பாஸ் ஆனாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஃபில்டர். இதுக்கப்புறம் அடுத்ததுதான் உடல் தகுதி தேர்வு, பிஇடி, பிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட். இதுலயும் 2 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னு தகுதி சுற்று, குவாலிஃபைங் கிரவுண்ட். ரன்னிங். கரெக்ட். இதுல ஆண்கள் 7 நிமிஷத்துல 1500 மீட்டர் ஓடணும், பெண்கள் 2 நிமிஷத்துல 400 மீட்டர் ஓடணும். இதுல தகுதி பெற்றாதான் மதிப்பெண் சுற்றுக்கு, அதாவது ஸ்கோரிங் ஈவெண்ட்ஸ்க்கு போக முடியும். அந்த மதிப்பெண் நிகழ்வுகள் என்னென்ன? அதுல மார்க் எப்படி கொடுக்கறாங்க? இதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஆமா, இதுதான் மிக முக்கியமான பகுதி. இதுல தான் ஃபைனல் ரேங்க் லிஸ்டே மாறும். ஆண்களுக்கு 3 ஈவெண்ட்ஸ்: கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல்.
அப்புறம் 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர் ஓட்டம். பெண்களுக்கு நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல் அல்லது கிரிக்கெட் பந்து எறிதல். அப்புறம் 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர் ஓட்டம். மொத்தமா 15 மதிப்பெண்கள். இந்த 15 மார்க் வாங்குறதுல என்ன சவால் இருக்கு? சவால் மார்க் கொடுக்கிற முறையில தான் இருக்கு. ஒவ்வொரு நிகழ்விலையும் சிங்கிள் ஸ்டார்னு சொல்ற மினிமம் டார்கெட்டை முடிச்சா வெறும் 2 மார்க் தான் கிடைக்கும். ஓ, ஆனா டபுள் ஸ்டார்னு சொல்ற அதிகபட்ச இலக்கை அடைஞ்சா 5 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஓ, அப்போ இதுல சிங்கிள் ஸ்டார் வாங்குறது பாஸ் மார்க் மாதிரி, ஆனா டபுள் ஸ்டார் வாங்குறது தான் சென்டம் அடிக்கிற மாதிரி. 3 ஈவென்ட்லயும் சிங்கிள் ஸ்டார் எடுத்தா வெறும் 6 மார்க் தான். ஆனா 3லயும் டபுள் ஸ்டார் எடுத்தா முழுசா 15 மார்க். இந்த 9 மார்க் வித்தியாசம் ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்திடும். மிகச் சரியா சொன்னீங்க. எழுத்துத் தேர்வுல கட் ஆஃபை விட 1-2 மார்க் அதிகமா எடுத்தவங்களுக்கும் இந்த 15 மார்க்கை முழுசா வாங்குறவங்களுக்கும் இடையில பெரிய போட்டி நடக்கும். அதனால தான் கட் ஆஃப் பத்தி யோசிச்சுட்டே இருக்காம உடனே பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும்னு இந்த வீடியோல ரொம்ப வலியுறுத்துறாங்க. ஒருவேளை தேர்வில் பாஸ் பண்ணதுக்கு பத்தி ரொம்ப சந்தேகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது மார்க் ரொம்ப கம்மியா வரலாம்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த வீடியோல ஏதாவது மாற்று வழிகள் சொல்றாங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆமா, அதுதான் இந்த காணொளியோட இன்னொரு சிறப்பம்சம். வெறும் கட் ஆஃப் பத்தி பேசி டென்ஷன் ஆக்காம அடுத்த கட்ட வழிகாட்டுதலையும் தராங்க. 2 அருமையான மாற்று வழிகளை பரிந்துரைக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அது என்னென்ன வழிகள்? முதல் வழி SSC GD தேர்வு. உங்க இலக்கு எப்படியாவது ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு போகணுங்கிறதுனா மத்திய அரசோட SSC GD தேர்வுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓ, அதுல எவ்ளோ வேகன்சி? இதுல 25,000க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருக்கு. மிக முக்கியமா இந்த தேர்வை இப்போ நம்ம தாய்மொழியான தமிழ்லயே எழுதலாம். சம்பளமும் கிட்டத்தட்ட SI பணிக்கு இணையாகவே இருக்கும். SI தேர்வுல நம்பிக்கை இல்லாதவங்க நேரத்தை வீணாக்காம இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு ஒரு நல்ல அட்வைஸ் தராங்க. இந்த காணொளி வரும்போது டிசம்பர் 31 கடைசி நாள்னு நினைவுபடுத்துறாங்க. இது ஒரு சிறந்த பிளான் பி. சரி, இரண்டாவது பரிந்துரை என்ன? இரண்டாவது TNPSC தேர்வுகள். சீருடைப்பணி தான் வேணும்னு கட்டாயம் இல்லாதவங்களுக்கு TNPSC சமீபத்துல வெளியிட்ட அந்த ஆனுவல் பிளானரை பார்க்க சொல்றாங்க. ஆமா, வந்திருக்கு. அதுல குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ன்னு வரிசையா தேர்வுகள் வரப்போகுது. SI தேர்வுக்கு படிச்ச பொது அறிவு, தமிழ் இதெல்லாம் கண்டிப்பா இந்த தேர்வுகளுக்கும் யூஸ் ஆகும். அதனால ஒரு தேர்வு சரியா போகலங்கிறதுக்காக முயற்சியை கைவிட வேண்டாங்கிறது தான் அவங்க சொல்ற செய்தி. ஆக மொத்தத்துல இந்த காணொளி வெறும் கட் ஆஃப் கணிப்புங்கிற பேர்ல இல்லாம, தேர்வு எழுதிய ஒருத்தரோட மனநிலைய புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பதற்றம், குழப்பம், அடுத்த கட்ட திட்டம்னு எல்லாத்துக்கும் ஒரு முழுமையான வழிகாட்டுதலை தருது. உண்மைதான். இது வெறும் எண்களை பற்றிய அலசல் கிடையாது. இது ஒரு மைண்ட் செட் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக்கான வழிகாட்டி. இந்த விரிவான அலசல் மூலமா TNUSRB SI தேர்வுக்கான கட் ஆஃப் கணிப்புகள், அது ஏன் அதிகமா இருக்கலாங்கிறதுக்கான காரணங்கள், பிசிக்கல் டெஸ்டோட முக்கியத்துவம் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைச்சிருக்கும்னு நம்புறோம். முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 விஷயம். இது ஒரு கணிப்பு மட்டுமே, ஆனா உடல் தகுதி தேர்வுக்கான தயாரிப்பு ஒரு கட்டாயம். இறுதியா நீங்க சிந்திப்பதற்கான ஒரு கேள்வி. இந்த காணொளி எழுத்துத் தேர்வு முடிவுகளோட அந்த நிச்சயமற்ற தன்மையும் உடல் தகுதி தேர்வுக்கான உடனடி தேவையும் ஒரு சேர பேசுது. ஒரு பக்கம் பாஸ் ஆவோமா மாட்டோமா என்ற மனக்குழப்பத்தை வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் அதிகாலை எழுந்து ஓடி கயிறு ஏறி கடுமையான உடல் உழைப்பை கொடுக்கணும். இந்த மனரீதியான சவாலை நீங்க எப்படி சமநிலையுடன் எதிர்கொள்வீர்கள்? நம்பிக்கையையும் யதார்த்தத்தையும் எப்படி ஒரு சேர கையாள்வீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள்.